வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.5ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6th சம் எவால்வேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 26.13 into 4.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 26.13 4.6ஓட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 26.13 into 4.6 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளிகேஷனில் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எழுதுவோங்களா. அப்போ 26.13 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா அப்படின்னா 2613 வரும். 4.6 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 46 வருங்களா. ஸோ நார்மலாக மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், கிடைக்கூடிய ஆன்சரில் பாயிண்ட் வச்சுப்போம். அப்போது 6 3 என்ன வரும், 18 வரும், மீதி 1 வரும். 6 1 is 6 plus 1 7 ஆகிடும். 6 6 என்ன வரும், ஃபஸ்ட்டு 6ஆல் 3 மல்டிபிள் பண்ணுறோம், அடுத்து 1 மல்டிபிள் பண்ணுறோம், அடுத்து 6 அடுத்து 2 பண்ணுவோங்களா. அடுத்து 6 6 என்ன வரும், 36 வரும், மீதி 3 இருக்கும். 6 2 12, 12 plus 3 15 வந்துடும். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுவோம், 4ஓட மல்டிபிள் பண்ணுவாங்களா, லாஸ்ட்டில் 1 விட்டுரும். 4 3 என்ன வரும், 12, மீதி 1. 4 1 is 4 plus 1 5 ஆகிடும். ஸோ 4 6 24, மீதி 2. 4 2 8 plus 2 10 வந்துருங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன வருது, 8 அப்படியே இருக்கும். 7 plus 2 9 ஆகிடும். 6 plus 5 11, மீதி 1 வரும். 5 plus 5 10, மீதி 1. 1 plus 1 2, 1 வருங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 120198 கிடைக்குது. 120198 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ கொஷினில் 26.13ல் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 4.6ல் 1 டிஜிட் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்டு, ஃபஸ்ட் ஒன்ல 2 அடுங்க ஒன்றுங்களா. அப்போ மொத்தமாக 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர்லேயும் லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ தேர்ஃபோர் 26.13 4.6ஓடு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 120.198 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் 3.628 plus 31.73 minus 2.1 இருக்குங்களா. இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸில் இருக்க ரெண்டே ஆட் பண்ணிக்கலாங்களா. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறத ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். 3.628 plus 31.73 minus 2.1 இருக்குது. அப்போ ப்ளஸில் இருக்க ரெண்டே ஆட் பண்ணுறோம். என்ன இருக்குது, 3.628 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 31.73 இருக்குங்களா. ஸோ பிளேஸ் வேல்யூ மேலே மார்க் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது 10th 100th 1000ங்களா. ஃபஸ்ட்டு ஒன்ல என்ன இல்லை, டென்ஸ் பிளேஸ் இல்லை, அப்போ 0 போட்டுக்கிறோம். செகண்ட் ஒன்ல 1000th பிளேஸ் இல்லை, அப்போ அங்கே 0 போட்டுக்கலாங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 8 plus 0 நமக்கு என்ன வரும், 18 வந்துடும். 3 plus 2 5 ஆகிடும். 6 plus 7 வந்து 13 ஆகிடும். இங்கே புள்ளி இருக்க வச்சுக்கலாம், மீதி 1 இருக்கும். 3 plus 1 4, 4 plus 1 5 ஆகிடும். இங்கே 3ங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால், ஃபஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 35.358 கிடைக்குது. இந்த கிடைச்ச ஆன்சரோட 35.358ஓட என்ன பண்ணும், 2.1 சப்ராக்ட் பண்ணும். என்ன பண்ணும், 2.1 சப்ராக்ட் பண்ணும். 2ங்கிற பிளேஸில் 2 என்ன இருக்குது, ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது. அப்போ ஒன்ஸுக்கு நேராக 2, 10th நேராக 1 போடுறோம். மீதி எலமெண்ட் இல்லை அப்படின்னா அங்கே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இது ரெண்டும் என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 8ல் 0 போயிடுச்சுன்னா 8, 5ல் 5 0 போயிடுச்சுன்னா 5, 3ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், 2 வரும். இங்கே பாயிண்ட் எப்படி வச்சுக்கலாம், 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஸோ இங்கே 3ல் 0 போயிடுச்சுன்னா 3. அப்போ என்ன வருது, 33.258 கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 3.628ஓட 31.73 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அந்த வந்த ஆன்சரோட 2.1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 33.258 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ஒன், முருகன் பாட் சம் பேக்ஸ் ஆஃப் வெஜிடபிள். முருகன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்களா, ஸோ நிறைய பேக் ஆஃப் வெஜிடபிள் வாங்குறார். ஈச் பேக் வெயிட் 20.55 கிலோகிராம். ஒவ்வொரு பேக்கோட வெயிட்டும் 20 கிலோ 55 கிராம் இருக்குது. நிறைய பேக் வெஜிடபிள் வாங்குறாரு. ஒரு பேக்கோட வெயிட்டு 20 கிலோ 55 கிராம் இருக்குது. இஃப் த டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் பேக்ஸ் இஸ், மொத்தமாக அவர் எத்தனை பேக் வாங்கினாருங்கிறத சொல்லலை. ஸோ ஒவ்வொரு பேக்கோட வெயிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் வெயிட் வந்து 308.25 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ மொத்தம் அவர் எத்தனை பேக் வாங்கினாருன்னு சொல்ல, ஆனால் மொத்த பேக்கான வெயிட் வந்து 308.25 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. கொஷின் நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு மெனி பேக்ஸ் டிட் ஹீ பை. அப்போ அவர் எத்தனை பேக்கு வாங்கியிருப்பார். ஒரு பேக்கில் 20.55 கிலோகிராம் இருக்குது. மொத்தம் அவர் வாங்கக்கூடிய பேக்கில் டோட்டல் வெயிட் வந்து 308.25 கிலோகிராம் இருக்குது. எத்தனை பேக் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு கிவன் கொஷின் எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் ஒரு பேக்கோட வெயிட்
டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் பேக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எவ்வளோ? 308.25 கிலோகிராம். அடுத்து வெயிட் ஆஃப் ஒன் பேக். ஒரு பேக்கோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா ஒரு பேக்கோட வெயிட் வந்து நமக்கு 20.55 கிலோகிராம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேக்ஸ், எத்தனை பேக் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா டோட்டல் வெயிட்லேருந்து ஒரு பேக்கோட வெயிட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பேக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்களா? அப்போ 308 டிவைடட் பை 25 அது எப்படி எழுதலாம்? 308.25 டிவைடட் பை 20.55ங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இருந்தால் பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுவாங்களா? எப்படி எழுதுவோம்? பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி இருக்குது, அப்போ பை 100ன்னு போட்டுப்போம். இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, பை 100ன்னு போட்டுப்போங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? 308.25 by 1000 அப்படியே வச்சுப்போம், 100 அப்படியே வச்சுப்போம். செகண்ட் ஒனில் டிவைடில் இருக்கிறது மல்டிபிளாக மாற்றமா என்ன ஆகும்? மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலேயும் மாறிடுங்களா? அப்போ 100 என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. 100 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? 30,825 டிவைடட் பை 2055 இருக்குங்களா? இப்போ இதை தான் டிவைட் பண்ண போகிறோம். இதை தான் என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2055 டேபிள் இன்ட்டு 10னாவே 20,515 வந்துடுங்களா? இன்ட்டு 10ன்னு போட்டாவே என்ன வரும்? 2515 வருது. ஸோ இந்த டேபிளில் வருதான்னு பார்க்கலாம். அப்போ 2055 இன்ட்டு 11 போட்டோம் அப்படின்னா 550 5 2s are 10ன்னு வந்துடும். 5 1 is 5 50 5 2s are 10ன்னு வந்துடுங்களா? அப்போ 5 10 6 0 1 1 வருது. அப்போ என்ன கிடைக்குது? ஸோ உன்னோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அதே கிடைக்கும் இல்லையா? அப்போது 5502 5502ன்னு வரும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 6 2 2 அப்போ 22,605ன்னு வருது. அப்போ 12 டைம் போட்டு பார்த்தா என்ன ஆகும்? நமக்கு 30 கிட்ட வரணும். அப்போ 2055 இன்ட்டு 15 போட்டு பார்க்கலாங்களா? ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 5 என்ன முடிஞ்சிருக்கு? 5 5s are 25, மீதி 2, 5 5s are 25, 25 plus 2 27 ஆகிடும், மீதி 2, 5 into 0 0 plus 2 2 ஆகிடும், 5 2s are 10ன்னு வந்துடுங்களா? ஸோ ஒன்றால் பண்ணும்போது 5502ன்னு வருங்களா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 12 மீதி 1 803. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2055 ஒன் டைம், இது வந்து 15 டைம் வருது அதே டேபிளில். அப்போ என்ன ஆகுது? 15. அப்போ நம்பர் ஆஃப் பேக்ஸ் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? therefore he bought எத்தனை பை வாங்கியிருக்காரு அப்படின்னா 15 பேக்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணியிருக்காரு? வாங்கியிருக்காரு. அடுத்து 8th ஒன், எ மேன் வாக் அரவுண்ட் எ சர்க்குலர் பார்க் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஒருத்தர் வந்து வாக் பண்ணுறாரு. என்ன இருக்குது அப்படின்னா பார்க் வந்து சர்க்குலர் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து வாக் பண்ணுறாரு. எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்காருங்களா? 23.761 மீட்டர் வாக் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போது? ஒரு ரவுண்டுக்கு. ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் ஹி கவர் இன் 100 ரவுண்ட்ஸ்? ஒரு ரவுண்டு நடந்தார் அப்படின்னா 23.761 அப்படின்னா 100 ரவுண்டுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு கொஷினை கொடுத்தது எழுதிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணுவாங்களா? இன் 1 ரவுண்ட், ஒரு ரவுண்டில் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது எவ்வளோ? இன் 1 ரவுண்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் ஈக்குவல் டு 23.761 மீட்டர் என்ன பண்ணியிருக்காரு? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. கொஷின் என்ன கேட்குறாங்க? இன் 100 ரவுண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? 1 ரவுண்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 100 ரவுண்டுக்கு வேணும் அப்படின்னா 1 ரவுண்டோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணுவாங்களா? இன் 100 ரவுண்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் ஈக்குவல் டு 23.761 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். அப்போ 23.761 இன்ட்டு 100. ஸோ டிவைடில் 10 100,000 இருந்தால் பாயிண்ட்டு முன்னாடி நகர்த்துவோம். மல்டிப்பிளில் 10 100,000 இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்டு பின்னாடி நடத்துவோம். அப்போ எத்தனை ஜீரோ இருக்குது நமக்கு? இங்கே 2 ஜீரோ இருக்குது. அப்போ மல்டிப்பிள் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க பாயிண்ட்டு 2 டிஜிட் பின்னாடி நகர்த்துறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள்? 2 டிஜிட் நகர்த்தணும் அப்படின்னா 2376. அப்போ 6க்கும் 1க்கும் நடுமத்தில் வருது. அப்போ 2376.1 மீட்டர்னு வந்துடும். அப்போ therefore in 100 rounds 100 ரவுண்ட்ஸுக்கு he cover எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? he covers 2376.1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு? அவர் கவர் பண்ணியிருக்காரு. அடுத்து 9th sum,
ஹவு மச் 0.0543 இஸ் கிரேட்டர் தேன் 0.002 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ கிரேட்டர் நம்பர் என்னன்னு எழுதிக்கலாம். கிரேட்டர் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 0.0543 கொடுத்துட்டாங்க. ஸ்மாலர் நம்பர் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 0.002 கொடுத்துட்டாங்க. கிரேட்டர் நம்பர் இது, ஸ்மாலர் நம்பர் இதுன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா 0.0543 வந்து எவ்வளோ ஸ்மாலராக 0.002க்கு இருக்குன்னு கேட்குறாங்களா. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.0543லேருந்து சின்ன நம்பர் 0.002 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.0543 வந்து 0.002 விட எவ்வளோ சின்னது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 0.0543 எழுதிப்போம். அடுத்து 0.002 பக்கத்தில் எதுவுமே என்ன 0 போட்டுப்போங்களா. சப்ராக்ட் பண்ணுறோம். 3ல் 0 போயிடுச்சுன்னா 3, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 5ல் 0 போயிடுச்சுன்னா 5, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.0523 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் அப்போ கொஸ்டினில் கேட்டது எழுதிக்கலாங்களா. அப்போ 0.0543 இஸ் 0.0523 கிரேட்டர் தென், இவ்வளோ பெருசாக இருக்குது எதை விட, 0.002 விட 0.0523 வந்து கிரேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் 10th சம். A printer can print 15 pages per minute. Per minute அப்படின்னா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ அந்த பிரிண்டர் பிரிண்ட் பண்ணுங்களாம். In 1 minute, 1 minute the pages printer, ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணுதுங்களா பிரிண்டர், 15 பேஜஸ்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை பேஜ், 15 பேஜ். ஹவு மெனி பேஜஸ், 1 மினிட்ல 15 பேஜை பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஹவு மெனி பேஜஸ் கேன் இட் பிரிண்ட் இன் 4.6 minutes. 1 மினிட்ல 15 பேஜஸ் அப்படின்னா 4.6 minutesல எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ 4.6ஓட 15 மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைச்சிருங்களா. இன் 4.6 minute the pages printed, பேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது எவ்வளோ, 15 into 4.6ங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். 15 into என்ன பண்ணோம், 4.6 மல்டிபிள் பண்ணோம். அப்போ 15 into 4.6 அப்படி வச்சுப்போம். அடுத்து எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், 15 into 4.6 பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணி அப்புறமே டெசிமல் பிளேஸ் பார்த்து பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 6 5s are 30 ஆகிடும், மீதி 3, 6 1 is 6 plus 3 9 ஆகிடும். அடுத்து 4 5s are 20, மீதி 2, 4 1 is 4 plus 2 16 வந்துருங்களா. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 9 6ன்னு வருதுங்களா. அப்போ 619 கிடைக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே 15க்கு பாயிண்ட்டே இல்லை. அப்போ மொத்தமாக எத்தனை கொஸ்டினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1 டிஜிட் தான். அப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சரில் என்ன பண்ணுவோம், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பாங்களா. அப்போ 69 கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் த பிரிண்டர் பிரிண்ட் 4.6 மினிட்ஸில் எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணுது, த பிரிண்டர் பிரிண்ட் 69 பேஜஸ் தான் கரெக்டான ஆன்சர். 69 பேஜ் என்ன பண்ணுது, 4.6 மினிட்ஸில் பிரிண்ட் பண்ணுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.